ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் சியில் கொஸ்டின் நம்பர் 21 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபூரியர் சீரீஸ் கொஸ்டின். சாப்டர் நம்பர் 2லேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற லிமிட் பாருங்க, -π to π. -π to π அப்படின்னா சிமெட்ரிக் லிமிட். அப்போனா செக் பண்ணணும், ஈவனா ஆடா அந்த மாதிரி செக் பண்ணணும். பட் இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா செக் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் அண்ட் ஆட் வந்து எனக்கு செக் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்போனென்ஷியலில் நான் எக்ஸுக்கு -x அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஈவன் ஆட் அப்படி சொல்ல முடியாது. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் e power x அப்படின்றது இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். ஸோ ஈவனும் இல்லை ஆடும் இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எனக்கு எல்லா டேர்முமே வரும். a0/2 இது நம்மளோட ஃபார்முலா. எல்லா சம்முக்கும் இதுதான் எழுதுவோம். an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nx. இப்போ இதில் a0 an bn மூணு கான்ஸ்டன்ட் இருக்கு. மூணு தனித்தனியா நம்ம இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a0 1. a0க்கான ஃபார்முலா 1/π இன்டெக்ரல் இன்டெக்ரல் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -πலேருந்து π f of x into dx. இப்போ f of xன்றது என்னோட ஃபங்க்ஷன், கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ -π to π f of x ஓட பிளேஸ்ல e power x வந்து ஓரத்தில் ஃபார்முலா எழுதுறேன். e power x இன்டெகிரேட் பண்ணா e power x தான். ஸோ அப்போ நான் இங்கே e power x இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும், e power x தான் வரும். இங்கே லிமிட் வந்து -πலேருந்து +π. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட்ன்றது π, ஸோ e power π மைனஸ் லோவர் லிமிட்ன்றது -π. அந்த பிராக்கெட்ல கீழே இருக்கிறது லோவர் லிமிட், மேலே இருக்கிறது அப்பர் லிமிட். ஸோ லோவர் லிமிட்ன்றது e power -π. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இது நம்மளோட a0. இதே மாதிரி an கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ anக்கான ஃபார்முலா 1/π அண்ட் நம்ம கொடுத்துருக்க லிமிட் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, -πலேருந்து π. இது வந்து ஃபார்முலா. இப்போ நான் எழுதுறது ஃபார்முலா f of x into cos nx dx. நான் இதை வந்து ஃபார்முலா அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபார்முலா. ஃபார்முலா எழுதினாலே நமக்கு ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின்ல இந்த f of x, a0, an, bn இந்த மூணு ஃபார்முலாக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின் போது ஒரு 2 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ a0 எழுதினோம் ஃபார்முலா, அதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது anக்கு ஃபார்முலாக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ an equal to 1/π, என்னோட லிமிட் -π to π, f of x இருந்த இடத்துல e power x into cos nx dx. இப்போ இங்க வந்து நம்ம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதை என்னால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. எக்ஸ்போனென்ஷியலும் அப்படியே போயிட்டே இருக்கும், காஸ் அதுவும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈயும் காசும் ஈயும் சைனும் சேர்ந்து வந்தா நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. e power axம் cos bxம் சேர்ந்து வந்தா அப்போ ஃபார்முலா e power ax by a square plus b square a cos bx plus b sin bx. இது நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வர எக்ஸ் பக்கத்துல வர்றது a, இங்க எக்ஸ் பக்கத்துல வர்றது b. ஸோ இங்கேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஏயோட இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஸோ 1. பியோட இடத்துல எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கு, சாரி எஸ் பியோட பக்கத்துல பியோட இடத்துல எக்ஸ் பக்கத்துல இருக்கிறது b. ஸோ b equal to n, a equal to 1, b equal to n. இதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ an equal to வெளியில 1/π ஃபார்முலா. இப்போ இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன், அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. e power ax
ஏயோட வேல்யூ 1, ஸோ எக்ஸு பை ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ என், ஸோ என் ஸ்கொயர். ஏயோட வேல்யூ 1ன்றதுனால காஸ் என்எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ என், ஸோ என் சைன் என்எக்ஸ். இதுக்கு லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ இப்போ ஒரு லிமிட்டாக நம்ம ஸ்லோவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 1/π முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இ பவர் பை பை 1 + n ஸ்கொயர் இன்ட்டு, நான் வந்து பை இருக்கிற இடத்தெல்லாம் சின்னதாக ஹைலைட் பண்ணுறேன். இங்கே இருக்குது எக்ஸு, இங்கே இருக்குது எக்ஸு, இங்கே இருக்குது. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் முதல்ல பை. காஸ் என் பை ப்ளஸ் என் சைன் என் பை. ஸோ இப்போ நம்ம போட்டது ஃபுல்லாக என்னது? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அதே எக்ஸ் இருந்த இடத்துல மைனஸ் பைன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இ பவர் மைனஸ் பை பை 1 + n ஸ்கொயர் காஸ் என் ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் என் சைன் ஆஃப் என் இன்ட்டு மைனஸ் பை. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா காஸ் என் பையோட வேல்யூ -1 ஹோல் பவர் n. அதே நேரத்தில் சைன் என் பையோட வேல்யூ 0. அண்ட் காஸில் நெகட்டிவ் வந்ததுன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். அதுவே சைனில் நெகட்டிவ் வந்ததுன்னா மைனஸ் சைன் என் பைன்னு வந்திருக்கும். இப்போ சைன் என் பை எனிஹவ் எனக்கு இந்த இடம் இந்த சைன் என் பைன்னு கொடுத்ததுனால இது 0. இந்த ஃபுல் பார்ட் 0 ஆக போகுது. அதேமாதிரி இங்கேயும் சைன் பார்ட்டு 0 ஆக போகுது. ஸோ அதனால் இந்த 2 சைன் பார்ட்டையும் பென்சில் வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ 1/π இ பவர் பை 1 + n ஸ்கொயர் காஸ் என் பையோட வேல்யூ சைடில் பாருங்கள் -1 ஹோல் பவர் n மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை 1 + n ஸ்கொயர் காஸ் n ஆஃப் மைனஸ் பை. காஸில் மைனஸ் வந்தால் அது ப்ளஸ் தான். அப்போ அதை காஸ் என் பைன்னு எடுத்துக்கலாமா? காஸ் என் பைன்னு எடுத்துட்டா -1 ஹோல் பவர் n. இப்போ என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுக்க போகிறோம். என்ன காமனாக இருக்குது நமக்கு? டினாமினேட்டர் காமன் ரெண்டுத்துலேயும். நியூமரேட்டர்லேயும் -1 ஹோல் பவர் n காமன். எது காமனாக இல்லைன்னா இ பவர் பை இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் பை இருக்குது. இதுதான் நம்ம A0 ஓட ஆன்சர். இப்போ இதே மாதிரி இது ANஓட ஆன்சர். இப்போ இதே மாதிரி BN ஃபார்முலா என்ன? 1/π மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை f of x. ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். sin x dx. இது ஃபார்முலான்றதுனால இங்கே ஒரு பாக்ஸ். ஓகே, இங்கே திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ BN = 1/π மைனஸ் பைலேருந்து பை f of x வர இடத்துல e பவர் x sin nx dx. இப்போ இங்கே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? திருப்பி எக்ஸ்போனென்ஷியலுக்கு ட்ரிக்னாமெட்ரியோட சேர்ந்து வரும்போது தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ்க்கான ஃபார்முலா இது இன்டகிரேட் பண்ணால் இதுக்கான ஃபார்முலா இ பவர் ஏஎக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ இப்போ சைன் இருக்கிறதுனால சைன் ஃப்ரண்ட்டில் வரும். ஏ சைன் பிஎக்ஸ் இங்கே மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். ஓகே, இங்கே இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. இட் மீன்ஸ் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பக்கத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ ஏ = 1. பி இருக்கிற இடத்துல n இருக்கு. ஸோ பி = n. போன ஏன்னு போட்டால் அதே மெத்தட் தான். சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 1/π மேலே இருக்கிற அந்த இன்டகிரலுக்கான ஆன்சர் தான் அது. இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏயோட பிளேஸில் தான் நமக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஸோ எக்ஸு
divided by 1 plus n square. a பிளேஸில் ஒன்றும் இல்லை. ஸோ sin nx minus n cos nx. இதுக்கான லிமிட் மைனஸ் பைலேருந்து ப்ளஸ் பை. இப்போ அப்பர் லிமிட் அப்புறம் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 1/π எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு காட்டுறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்புறம் லோவர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். e power pi by 1 plus n square sin n pi minus n cos n pi. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் பை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 plus n square sin n of minus pi minus n cos n of minus pi. ஸோ இப்போ சைன் காஸ் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சைன் n பையோட வேல்யூ 0 நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா வெளியில் 1/π உள்ள e பவர் பை 1 plus n ஸ்கொயர் இங்கே மைனஸ் n இன்ட்டு cos n pi. cos n பையோட வேல்யூ -1 ஹோல் பவர் n. கிளியரா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு மைனஸ் இருக்கு. இது லோவர் லிமிட்டோட மைனஸ். e பவர் மைனஸ் பை பை 1 plus n ஸ்கொயர் எடுத்துட்டா உள்ள ஒரு இங்க இருக்கிற மைனஸ் n, cos n பையோட வேல்யூ ஒரு -1 ஹோல் பவர் n. இப்போ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது வெளியில் எடுத்துருவோமா? காமனாக இருக்கிறத எடுத்துட்டா 1 plus n ஸ்கொயர் காமன், மைனஸ் என்னும் காமன், -1 ஹோல் பவர் என்னும் காமன். ஸோ எது காமனாக இல்லைன்னா e பவர் பை மைனஸ் e பவர் மைனஸ் பை. ஸோ இது bn. இப்போ எனக்கு a0 தெரிஞ்சிருச்சு, an தெரிஞ்சிருச்சு, bn தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of x ஈக்குவல் டு f of xல ஃபஸ்ட்டு a0/2. a0 ஆன்சர் என்ன? 1/π e பவர் பை மைனஸ் e பவர் மைனஸ் பை. e power pi minus e power minus pi divided by pi whole thing divided by 2 1/π அப்படின்னு எழுதிட்டோம். summation n equal to 1 to infinity an ஓட வேல்யூ an வேல்யூ என்ன? -1 whole power n -1 whole power n by pi into 1 plus n square e power pi minus e power minus pi into cos nx. இது an. bn ஓட வேல்யூ -n -1 whole power n by pi into 1 plus n square sin nx. Sorry. இந்த e பவர் டேர்ம் விட்டுட்டோம். e பவர் பை மைனஸ் e பவர் மைனஸ் பை இன்டு சைன் nx. இதோட நெக்ஸ்ட் பார்ட் கொஷின்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ணலாம்.